ரசூல்லா இந்த மைக்கில் பேசினா 10 நன்மை கிடைக்கும் சொல்லியிருந்தாருன்னா நம்ம ஒத்துக்கொள்ளலாம். இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்று பேசியிருந்தா நன்மை கிடைக்குன்னா ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் நன்மையை நாடி போகணும்னு இருந்தால் அது 3 இடம் தான். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், ஒன்று மஸ்ஜிதுல் நபவி, ஒன்று மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 இடத்துக்கு போனால் தான் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு சுன்னத்துவால் ஜமாத் என்கக்கூடிய மௌலவிகளும் சரி எல்லா ஆலிம் பெருமக்களும் அஜ்மீர் தர்காவுக்கு போகிறதையும், நாகூர் ஆண்டவர் தர்காவுக்கு போகிறதையும், பீமா பள்ளிக்கு போகிறதையும் இதையெல்லாம் அங்கீகரித்து இன்னைக்கு அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துக்கு போனால் தான் நன்மைங்கிறது இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மௌலவிகளும் அஜர்த்துமார்களும் இங்கேயும் போகலான்னு சொல்லி சில நல்லடியார்கிட்ட போகலான்னு சொல்லி எந்த அடிப்படையில் நீங்கள் விளக்கம் தர்றீங்க? அதை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஒன்று ஒரு கேள்வி இது. ரெண்டாவது கேள்வி சுன்னத்துவால் ஜமாத்து என்று போட்டிருக்கீங்க. அதாவது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மட்டும்தான் நாங்கள் கட்டுப்படுவோம். இதுக்கு பேர் தான் சுன்னத்துவால் ஜமாத், அப்படித்தானுங்க? அப்போ இன்னைக்கு எல்லா பள்ளியிலும் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதாவது சுன்னத் ஜமாத்துன்னு போட்டுட்டு ஹனஃபி ஜமாத், ஹனஃபியினுடைய அடிப்படையில் நாங்கள் நடக்கிறோம். சாஃபி ஜமாத், சாஃபியினுடைய அடிப்படையில் நாங்கள் நடக்கிறோம். இந்த அடிப்படையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே முன்னாடி அறிவிச்சு செஞ்சிருக்கிறாங்களா? இந்த இமாமுகளை நீங்கள் பின்பற்றலாம் என்று சொல்லி இதுங்கிற நீங்க விளக்கி. இது ரெண்டாவது கேள்வி. எல்லா கேள்விக்கும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நீங்க விளக்கம் தரணும். ரெண்டாச்சுங்களா? மூணாவது இன்னைக்கு இந்த மகர் விஷயம் ஒன்று இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரும் ஒரு கொடுமைனா இந்த மகர் விஷயம் தான். இந்த வரதட்சணை கொடுமையை எதிர்த்து பேசாத சமுதாயமே இல்லைங்களாம். ஆனால் திருமறை குர்ஆன் என்றைக்கு அருளப்பட்டதோ அன்றைக்கே இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சொல்லிருச்சு, நீங்கள் வாத்து நிசாக சதுகாத்து இன்னுகளா, நீங்கள் மகரை கொடுத்து திருமணம் முடியுங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு இந்த மகர் விஷயத்தை குறித்த இந்த சுன்னத் ஜமாத் பேரவையோ இல்லை இன்னைக்கு ஐக்கிய ஜமாத்துகளோ இந்த மகரை குறித்து இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? இதுக்கு என்ன தீர்வுங்கிறதையும் நீங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த எல்லாமே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்போ சகோதரர் அவர்கள் கேட்டார்கள், நீங்க பயணம் புறப்பட்டு போறதை பத்தி சொன்னீங்களே, நம்ம இந்த மைக்க உதாரணமா தந்தது எது பித்அத் எது பித்அத் இல்லைங்கிறத அடையாளம் காட்டுறதுக்கு தான் உதாரணத்துக்கு சொன்னதுதான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்று புகுத்தினால், யாரா உண்டாக்கினால் அது மறுக்கப்பட வேண்டும். புகார பதிவு செய்யப்பட்டிருக்கு. எது பித்அத்? அதுக்கு தான் விளக்கம் கொடுத்தோம். ஒரு காரியத்தை செய்தால் நன்மை உண்டு அப்படின்னு கருதினால் அது பித்அத், அதுக்கு ஆதாரம் வேணும். ஒரு காரியத்தை செய்யறோம் அதுக்கு நன்மை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அது பித்அத் இல்லை. அதனாலதான் மைக்கரம் யூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு தான் சொன்னேன், அது இருக்கட்டும். இப்போ ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்களே, பயணம் போறதா இருந்தா நீங்க 3க்கு தான் போகணும். 3 பள்ளிவாசல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா துஷத்துர் ரிஹாலு இல்லா இலா ஸலாசத்தி மசாஜித் அப்படின்னு சொன்னாங்க. பணம் போறதா இருந்தா 3 பள்ளிகளுக்கு போங்க அப்படின்னாங்க. அது என்ன? மஸ்ஜிதுல் ஹராம் மக்கால இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அப்புறம் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ், அப்புறம் மஸ்ஜிதி ஹாதா இந்த என்னுடைய பள்ளிவாசல், அதான் மஸ்ஜித் நபவி ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அஜ்மீருக்கு போகலாமா நாகூருக்கு போகலாமா அப்படின்னு கேள்வி வச்சாங்க. இந்த ஹதீஸே அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. அதுல நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்துக்கு பயணம் செய்யக்கூடாதுங்கிறது சொல்லி தர்றாங்க. இது பள்ளிவாசலுக்கா உள்ள சட்டம். ஏன்னா இந்த உலகத்துல இந்த 3 பள்ளிகளுக்கு மட்டும்தான் தனி சிறப்பு இருக்குதுங்க. மற்ற பள்ளிகள் எல்லாமே ஒரே நிலை தான். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அந்த மக்கால இருக்கக்கூடிய பள்ளிவாசல தொழுதா மற்ற பள்ளிகள்ல 1,00,000 தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை கிடைக்கும். ஒரு தடவை தொழுதாலும் இங்க கிடைச்சிடும். அதே போல மஸ்ஜித் நபவியில 1000 தடவைகள் மற்ற பள்ளிகள்ல தொழுதா கிடைக்கிற நன்மை மஸ்ஜித் நபவியில ஒரு தடவை தொழுதாலே கிடைக்கும். இந்த சிறப்பு அங்க இருக்குது. அதனாலதான் ஸல்லல்லாஹு சொல்ற வர்றாங்க, நீங்க பயணம் போறதா இருந்தா பள்ளிவாசலுக்கு இந்த 3 பள்ளிகளுக்கு வச்சுக்கிறோங்க, ஏன் நன்மை அதிகம் கிடைக்குது. பைத்துல் முகத்தஸ்ல 500 மடங்கு நன்மை அதிகம் கிடைக்குது. அப்படி செய்யுங்க அப்படின்னாங்க நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் மற்ற பள்ளிவாசல்லாம் ஒரே அந்தஸ்து தான். இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, கரும்பு கடையில இருக்கிறாரு, பாங்கு சொன்ன உடனே நான் கோட்டமேட்டுக்கு போறேங்கிறாரு. ஏங்க அங்க போய் தொழுவிட போறோம். இப்பதான் மார்க்க சொல்லுது அங்க போக தேவையில்லை, ஓ மாடலா இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு தொழு.
நீ அங்க போய் தொழுதா கிடைக்கிற நன்மை தான் இங்க கிடைக்குது. ஏன் பயணம் செய்யற? பயணம் வேஸ்ட், செலவழிக்கிற நேரம் வேஸ்ட், அதே போல காசு வேஸ்ட். ஏன் இங்க கிடைக்கிற நன்மை தான் அங்க. சலாசம் அந்த வித்தியாசத்தை காட்டுகிறார்கள். இது தொழுகை சம்பந்தப்பட்டதுதான் என்பது கூட எங்கிறது விளக்கம் அல்ல. இதே ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே சில வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறது. அங்க யப்தகி ஃபீஹி ஸலாத்த அந்த வார்த்தை இருக்குது. இந்த 3 பள்ளிகளுக்கும் பயணம் போகக்கூடாது, தொழுகின்ற எண்ணத்தில். ஸல்லல்லாஹு விளக்கம் கொடுக்குறாங்க. தொழுகின்ற எண்ணத்தில் நீ பயணம் போறதா இருந்தா 3க்கு போ. ஏன் நிறைய நன்மை நீ அள்ளிக்கிட்டு வர்ற, வேற பள்ளிக்கு போகாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர போன அந்த 3 பள்ளிக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போக கூடாதுங்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபா பெருமக்கள் சிரியா நாட்டுக்கு போனாங்களே வியாபாரத்துக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பள்ளி தான் போச்சுட்டு இருக்காங்க, நீங்களாம் சிரியாவுக்கு போகாதீங்க சொல்றது. வியாபாரத்துக்கு போனாங்க. அதே போல இன்னைக்கு கல்வியை கற்பதற்காக உழைப்பதற்காக எல்லா நாட்டுக்கும் போறோம். அமெரிக்காவுக்கு போறோம், ஜப்பானுக்கு போறோம், துபாய்க்கு போறோம். இங்க எல்லாம் இந்த 3 பள்ளியாசலம் இருக்குது. அங்க வெவ்வேறு நோக்கத்துக்கு போறோம். இங்க நமக்கு மார்க்கம் என்ன சொல்கிறது? தொழுகை என்றால் 3 பள்ளிக்கு போ. அதுக்கு பள்ளி சம்பந்தப்பட்டது தானே தவிர, ஏன்னா இந்த ஹதீஸை நம்ம 2ஆக பிரிக்கணுங்க. ஒன்னு ஸல்லல்லாஹு பொதுவா தான் சொன்னாங்க, போனா இந்த 3 பள்ளிக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போக கூடாது என்று இப்படியும் அர்த்தம் எடுக்கலாம். இப்படி அர்த்தம் எடுத்தோம்னு வச்சுக்கிறோங்க, 3 பள்ளிகள் ஊருக்கு தான் போகணும், யாரும் எந்த ஊருக்கும் போக கூடாது. மெட்ராஸ்ல நான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்க முடியாது. ஏன் 3 பள்ளியில எந்த பள்ளியும் கோயம்புத்தூர்ல இல்லையே, நானே வந்திருக்க முடியாது. அப்ப இது பொதுவான சட்டம் எடுத்தா யாரும் எந்த ஊருக்கும் போக கூடாது, அவங்க அந்தந்த ஊர்ல தான் இருக்கணும். கோயம்புத்தூர்காரரும் இங்க தான் இருக்கணும், மெட்ராஸ் வரக்கூடாது, அப்படி வந்துடும். அப்ப இது பொதுவான சட்டம் அல்ல. அப்ப பள்ளி சம்பந்தப்பட்ட சட்டம் அப்படின்னு வரணும். இந்த பள்ளி சம்பந்தப்பட்ட வந்தா பிரச்சனை கிடையாது, அப்பதான் சட்டம். அது இந்த பள்ளின்னு வரும்போது கூட தொழுகை தான் பிரதானமாக கொள்ளணும். வேற நோக்கத்துக்கு கூட பள்ளிக்கு போனாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல பள்ளிவாசல் பக்கத்துல தான், பள்ளிவாசல்லையும் மாசம் நடக்க வச்சுக்கிறோங்க. ஒரு ஆள் போறாரு, எங்க திருப்பூருக்கு போறாரு, எங்க பெரிய பள்ளியாசலுக்கு போறாங்கிறாரு. ஏன் போனாரு? அங்க தொழுறதுக்கு இல்ல, அந்த திருப்பூர் பெரிய பள்ளியாசல ஓதுற மகனை பார்க்க போறாரு. இப்ப போலாம் போக கூடாதா? 3 பள்ளி தானே போகணும்னு சலாம் சொல்லி இருக்கிறாங்க. திருப்பூர் பள்ளியாசலுக்கு போக கூடாதுங்க, தடுக்க முடியுமா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யப்தகி ஃபீஹா ஸலாத், தொழுகின்ற எண்ணத்தில் போகக்கூடாது அப்படின்னாங்க. அதே போல ஒரு ஊர்ல பள்ளியாச கட்டி திறப்பு விழா பண்றாங்க, எல்லாம் கூப்பிடுறாங்க, வாங்க முதல் நாள் ஒரு ஆள் போறாரு. அங்க என்ன திறப்பு விழா நிகழ்ச்சி பங்கு கொள்வதற்காக போகிறார். அதே போல ஒரு இமாம், இவர் தன்னோட மகனை பணியாற்றாரு. சென்னையில ஒரு பள்ளிவாசல்ல ஒரு பெரியோட மகன் பணியாற்றி இருக்கிறாரு. இவர் போறாரு, எங்க போறீங்க? பெரம்பூர் பள்ளியாசலுக்கு போறேன் அப்படிங்கிற. ஏன் போறாரு? இமாமா பணியாற்ற மௌனம் பார்க்க போறாரு. இல்ல 3 பள்ளிக்கு தான் போகணும், நீங்க என்ன பெரம்பூர் பள்ளிக்கு போறீங்க நான் சொல்றது? அவர் தொழுவதற்காக போல, நோக்கம் வேற. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தெரியும், அவங்களே சொன்னதுதான் இது. தொழுகின்ற எண்ணத்தில் போவதா இருந்தா 3 பள்ளிக்கு போங்க. இப்போ ஜியாரத்துக்கு போறவங்க தர்கா, அது பள்ளிவாசலே இல்லையே. பள்ளிவாசலுக்கு சொன்ன சட்டத்தை எங்க தர்காவுக்கு கொண்டு வரணும்? தர்கா என்ன பள்ளிவாசலா? 3 பள்ளிகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால யாரும் சீனா போகக்கூடாது, யாரும் துபாய் போகக்கூடாது, யாரும் அபுதாபி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தர்காவுக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னா சரிதான், எங்கேயும் போகக்கூடாதுன்னு நினைக்கலாம். 3 பள்ளி தான் போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. தர்காவுக்கு போகாதீங்க, வேணாம் வேற எல்லா இடத்துக்கும் போங்க. அது என்ன இருந்தது? தர்கா தான் பள்ளிவாசல் இல்லைன்ட்டமே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடம் மாதிரி அது ஒரு இடம். பள்ளிவாசலுக்கு சொன்ன அந்த ஹதீஸை தர்காவுக்கு கொண்டு வர்றீங்க? பள்ளிவாசலுக்கு சொன்ன ஹதீஸ மற்ற நாடுகளுக்கு கொண்டு வரல, காலேஜுகளுக்கு நீங்க கொண்டு வரல, ஸ்கூலுக்கு கொண்டு வரல, உறவினர்களை சந்திப்பதற்கு கொண்டு வரல, கல்வி கற்பதற்காக போற விஷயத்தை கொண்டு வரல. இதையெல்லாம் கூடும் சொல்லிட்டு தர்காவுக்கு போகாதீங்க, இந்த ஹதீஸ்ல இப்படி இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? அதனாலதான் சொல்றோம், ஸல்லல்லாஹு தெளிவா சொல்லிட்டாங்க, தொழுகின்ற எண்ணத்தில் அர்த்தத்தோடு சொன்னாங்க. அடுத்து வரதட்சணை பத்தி பேசினாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க, வாத்துன் நிஸா ஸதகாத்துஹுன்ன நிஹலாங்கறான், நீங்க உங்களுடைய மகர் தொகையை மனமுவந்து கொடுங்கள், வரதட்சணை வாங்க கூடாது என்றுதான் எல்லாம் சொல்லுகிறார்கள். கூடும் என்று யாரும் சொல்லலையே. மேடைக்கு மேடை எத்தனை ஜும்மாக்களில், சென்னையில் வந்து பாருங்க, எத்தனை ஜும்மாக்களில் வரதட்சணைங்கிற ஒரு சப்ஜெக்டே ஒரு வாரம், அரை மணி நேரம் வரதட்சணை தான் தலைப்பு. அதே போல மாநகர ஜமாத் உலமா, ஒவ்வொரு வட்டாரத்துடைய ஜமாத் உலமால அங்க மாநாடு போடுறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கும் பொழுது வரதட்சணை தலைப்பு கொடுத்தே பேச வைக்கிறாங்க. நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம், மீடியால யாருக்கும் தெரியறதில்ல. இதே டிவி பற்றி ஜமாத் உலமாக இருந்து வச்சுக்கிறோங்க, அவங்க பேசுறாங்க, டிவியில் வந்துட்டு இருக்கும், ஜமாத் உலமாவும் பேசுறாங்களே, உலமாக்களும் பேசுறதாலும் செய்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்தந்த பதில் பேசிட்டு இருக்காங்க, மற்றவங்களே தெரிய மாட்டாங்க. அதுதான் உலமாக்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு கேள்வி வச்சாங்க, சுன்னை ஜமாத்து கொள்கையில் இருக்கிறீங்க, ரைட்டு தான்,
அப்புறம் என்ன ஷாஃபின்னு போட்டிருக்கீங்களே, ஹனபின்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. நினைவில் வைங்க, ஷாஃபி என்று சொன்னதால் ஏதோ ஒரு இஸ்லாத்துக்கு முரணான ஒன்றை பின்பற்றுகிறோங்கிறதல்ல, அது ஒரு அடையாள வார்த்தை. குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய விளக்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அர்த்தம். அதுதான் ஷாஃபி. ஹனபின்னா என்ன தெரியுமில்ல, குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம் ஹனபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் அர்த்தம். அது ஒரு அடையாள சொல்லுதானே தவிர சுன்ன ஜமாத்தினர்கள் ஷாஃபியாக இருந்தாலும் ஹனபியாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் பரான நடக்கிறாங்க. ஷாஃபி இமாம் சொன்ன சட்டங்கள்லாம் குர்ஆன் ஹதீஸை வச்சு தான். நான் சொல்றது ஷாஃபிங்கிறது ஷாஃபி இமாம் சொன்ன விளக்கத்தை எடுத்துக்கிட்டேன், அடையாள வார்த்தை இது. ஹனபிங்கிறது ஹனபி இமாம் சொன்ன விளக்கம். ஏன்னா இப்போ கூட பாருங்களேன், யாராவது ஒரு ஆள் சொன்ன விளக்கத்தை தான் எடுக்க வேண்டிய இருக்குது. இப்போ அந்த ஷாஃபியை விட்டுருவோம், ஹனபியை விட்டுருவோம், இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றோம் முடிவுக்கு வருவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், யாராவது ஒரு ஆள் சொல்ற விளக்கத்தை தான் எடுக்கணும். எல்லாருமா போய் குர்ஆன் ஹதீஸை விளக்கம். இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸை நேரடியாக பின்பற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, 25 வருடங்கள் ஆகிவிட்டன. எத்தனை இளைஞர்களை குர்ஆன் ஹதீஸை பார்த்தே மார்க்கத்தை விளங்க முடியும் என்கின்ற தகுதிக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். எத்தனை இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இந்த மேடைக்கு வர முடியுமா? நாங்க உருவாகிட்டேன், நான் தயாரா இருக்கிறேன், குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எந்த விளக்கம் கேளுங்க, நான் தீர்வு சொல்றேன். இந்த மேடைக்கு வர முடியுமா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை இளைஞர்கள் இந்த 25 வருஷமா நீங்க உருவாக்கி வச்சிருக்கிறீங்க? அப்படி கேட்க முடியுமா? வாங்க கேட்டுறேன். அப்படி இன்னொன்னு ஏன்னா பொதுமக்கள் சொல்றது நல்லது. இப்போ அவர் குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்னு அவர் சொல்லிவிட்டாருங்க. இப்போ அதனால ஒரு கேள்வி கேட்க போறோம். இப்ப இவர் சொல்லலன்னு வச்சுக்கிறங்க, இப்ப இவர் எழுதி கொடுத்துடணும். எப்படின்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸ என்னால் வழங்க முடியாது, நான் ஒரு மதுஹபை பின்பற்றேன் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்துடணும். இஸ்லாம்னா என்னங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். அதை குறித்து என்ன கேட்டாலும் இந்த அரபு கிராமர் அடிப்படையில் நாங்கள் மௌலவி கிடையாது. ஏன்னா கிராமர் போய் 10 வருஷம் படிக்கல. ஆனால் மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு இஸ்லாம் எதை தடுக்கிறது, எதை வேணுங்குது, எது வேண்டாங்கிற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதை குறித்து எதை கேட்டாலும் தைரியமாக நாங்கள் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்போ நம்ம குர்ஆன்லேருந்து ஒரு கேள்வி வைக்க போகிறோம், குர்ஆன் தர்ஜமாவிலேருந்து ஒரு கேள்வி வைக்க போகிறோம். சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, குர்ஆனை எல்லாரும் விளங்க முடியும் அப்படி அவர் சொல்கிறா நம்ம ஒப்புக்கொண்டுருவோம். இல்லை அப்படி அவரால் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் குர்ஆனை எல்லாராலும் விளங்க முடியாது, இமாம்கள் சொல்கிற விளக்கத்தை பிரகாரம் நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது ஒப்புக்கொள்ளணும். சூரத்தின் நிசாவுலங்க தர்ஜமத்துல் குர்ஆன்ல சூரத்தின் நிசாவுல இறைவன் சகோதரிக்கு ஒரு ஆள் இறந்துட்டாக்கா சகோதரிக்கு என்ன பங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வசனத்துல நிஸ்ஃபுன் பாதி கிடைக்கும் சொல்றான். அதே சூரத்தின் நிசாவுல இன்னொரு வசனத்துல சுதுஸ் 6ல் 1 கிடைக்கும்ங்கிறான். சகோதரிக்கு பாதி கிடைக்கும் என்று ஒரு வசனம் சொல்கிறது, 6ல் 1 பங்கு தான் கிடைக்கும் என்று இன்னொரு வசனம் சொல்கிறது. அது என்னங்கிறது விளக்கிட்டா குர்ஆன் அவர் புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். இப்போ இவர் சொத்து விஷயத்தை குறித்து கேட்குறாரு. பாகப்பிரிவு தான் கேட்குறீங்க, எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் கேட்குறாரு. இப்போ இஸ்லாத்தில் சொத்து விகாரத்தில் பெண்களுக்கு அதோட பாதி தொகையை கொடுக்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதுதான் பெண்களுக்கு அநியாயம் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துல அவங்களுக்கு பாதி சதவீதம் இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். சரிங்க போனோம். அவர் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாங்க. நம்ம ஏன் இறைவன் பாதி என்றான் ஒரு வசனத்தில், இறைவன் ஏன் 6ல் 1 என்றான் இன்னொரு வசனத்தில், அந்த விளக்கத்தை நம்ம கேட்டோம். இதைத்தான் நம்ம சொல்றோம். அதான் நாம் கேட்டோம். மதுஹப் வேண்டாம் என்கிறார்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் படித்துக்கொண்டு நாங்களாகவே எல்லா பிரச்சனையும் அணுக முடியும் என்று எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இதுதான் சட்டம்னு சொல்றாங்க, அதை பின்பற்றாங்க, அவ்வளவுதான். அதே போலதான் ஷாஃபி இமாம் சொல்லுகிற விளக்கம், ஹனபி இமாம் சொல்லுகிற விளக்கம், அந்த விளக்கத்தை அடிப்படையிலே தான் அங்க போட்டிருக்கோம். இன்னைக்கு கூட பாருங்க குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றாங்கல்ல, அப்படி எத்தனை பிரிவு இன்னைக்கு இருக்குது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு பள்ளியாசலை கட்டி விட்டாங்கல்ல, அந்த பள்ளியாசலுக்கு என்ன பேர் போட்டுக்கிறாங்க, தௌஹீது பள்ளி, ஜாக்கு பள்ளி, அப்படிதான் பேர் போட்டுக்கிறாங்க அடையாளத்துக்கு. அந்த மாதிரி தான் ஹனபி பள்ளி ஷாஃபி பள்ளிங்கிறது ஒரு அடையாளமே தவிர குர்ஆன் ஹதீஸை தான் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்.